ஈஸி சமையலில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி தான் அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இது எடுத்து வச்சுருக்கேன்னா, பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு நான் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய், சின்னதாக வந்து புளி கொஞ்சமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவை. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வதக்கி நம்ம சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு பார்த்தினா கொஞ்சமாக வந்து பேனில் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் போல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், மல்லித்தலையை போட்டுக்கலாங்க. மல்லித்தலையை போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். பச்சை மிளகாய் போடும்போது கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா வெடிக்குது. முழுசாக சேர்க்கும் போது வெடிச்சிருச்சு, ஒரு மிளகாய் எங்கே போச்சுன்னே தெரில. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க கொத்தமல்லி சட்னி. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.